3 லட்சம் கோடி முதலீடு ஈர்ப்பதற்காக தற்போது தமிழக முதல்வர் அமெரிக்கா சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில், முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சென்னையில் அமர்ந்தபடியே ஒரு மாநாடு நடத்தி 2,40,40,000 கோடி முதலீடு ஈர்த்ததாக அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரம் மாகாளி அம்மன் கோவில் அருகே புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழகம் 23வது வார்டு சார்பில் மாகாளி அம்மன் கோவில் தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வட்ட செயலாளர் சம்பத் தனபால், மாமன்ற உறுப்பினர் புனிதா சம்பத் ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுக கிழக்கு பகுதி கழக செயலாளர் வி. பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புதிய அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக கழக உறுப்பினர் புதிய அடையாள அட்டைகளை வழங்கினார். அப்போது பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் 3 லட்சம் கோடி முதலீடு ஈர்ப்பதற்காக தற்போது தமிழக முதல்வர் அமெரிக்கா சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில், மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சென்னையில் அமர்ந்தபடியே ஒரு மாநாடு நடத்தி 2,40,40,000 கோடி முதலீடு ஈர்த்ததாக பேசினார். மேலும் திமுகவினர் 3,40,40,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறுவதாகவும், அது நடக்காது என்றும், எந்த இளைஞனுக்கும் வேலை கிடைக்காது என்றும், தமிழ்நாட்டில் எந்த நிறுவனம் வராததற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததே காரணம் என உரையாற்றினார். இந்த நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா. கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், பொதுக்குழு உறுப்பினர் OV ரமேஷ், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம், மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் தமின் அன்சாரி, மாவட்ட இளைஞர் பாசறை இணை செயலாளர் மணிகண்டன், பகுதி கழக செயலாளர்கள் ஜெயராஜ், கோல்டு ரவி, ஒன்றிய செயலாளர்கள் தும்போனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜ், மாவட்ட பிரதிநிதி சதீஷ், மாமன்ற உறுப்பினர்கள் சண்முகானந்தம், சிந்தன், சாந்தி சேதுராமன், அகிலா தேவதாஸ், வட்ட செயலாளர்கள் மோத்திலால், சிவகுமார், மணி, முருகன், எல்லப்பன், கபாலி, வார்டு அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், வட்ட துணை செயலாளர் தங்கவேல், காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டிக்கர் விஜயன், வட்ட பிரதிநிதிகள் ராஜேந்திரன், லட்சுமி, சந்திரசேகர், வட்ட இணை செயலாளர் காமாட்சி, குமார், வட்ட துணை செயலாளர் ராஜா பூபதி, வட்ட பொருளாளர் ஜெய்கணேஷ், முன்னாள் வட்ட துணை செயலாளர் ஜெயராமன், முன்னாள் கவுன்சிலர் கோபால் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்பு. இந்த இயக்கம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கிளை கழகங்கள் துணிப்போடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த உறுப்பினர் உரிமை சீட்டை அனைவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என கட்டளை பிறப்பித்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வர்த்தகரும் நிகழ்ச்சி நடந்ததுன்னு நான் சொல்லுறேன். மாவட்ட செய்திகள் தினந்தோறும் முன்னோட்டமாக இந்த உறுப்பு சென்றிருக்கிறேன், அமெரிக்கா செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கள் தங்கத்தலைவி நாணத்தலைவி புரட்சி தலைவி அம்மா சென்னையிலே உட்கார்ந்து ஒரே ஒரு காலத்தை மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டிலே 2,40,40,000 கோடி முதலீட்டாளர்களை இந்தியாவுக்கு இங்கிருந்து அங்க போற முதலீட்டாளர்கள் அழைக்க போறாரா இல்ல முதலீட்டாளர்களே அழைக்க போறாரா தெரியுது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அவங்க சொல்லும் போது பார்த்தா காதுல தேர் பாயிரம் சொல்றாரு. தமிழ்நாட்டில் 3,40,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வரமா தந்துறான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இன்னைக்கு பல்வேறு காரணங்களால் இன்னைக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கு ஒரு நடிகரை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு சீனியர் அமைச்சரை ஒரு நடிகர்
இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக புரட்சி தலைவர் அம்மாவும் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி இருப்பார். கட்சிக்காரர்களை அதுவும் ஒரு அமைச்சரை கொச்சைப்படுத்தி பேசுகிறது போல் பேசுறாங்க. நேற்று 2 பேரும் கட்சியா என்ன சொல்றாங்க, காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அவர் பிறந்து இவர் பிறந்து 2 பேரும் ஏதோ சிரிப்புக்காக பேசிட்டு போறேன்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். நம்ம அண்ணன் காந்தியாருக்கு பேசும்போது சொன்னார், அதை பத்தி கவலைப்படலை, யாரும் அதை பத்தி கவலைப்படலை, தன்னுடைய பதவியை தக்க வச்சு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு அயராது பாடுபடும். ஒரு நிமிஷம் அப்படியே சார் சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கவுன்சிலர்